Welcome students in the video unit 1 Vedic culture in North India and Metallitic culture in South India. இந்த லெசன் உடைய இப்போ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது 6th standard term 2 social science புக்கில் இருக்குது, பார்க்கலாம். First one, choose the correct answer. First one பாருங்கள், Aryans first settled in Das region, அதாவது எந்த இடத்துல வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னா பஞ்சாப். ஏ. செகண்ட், ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம், அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆசியா, மத்திய ஆசியாவிலேருந்து. தேர்ட் ஒன், அவர் நேஷ்னல் மோட்டோ சத்தியமேத ஜெயதே இஸ் டேக்கன் ஃப்ரம், எங்கேருந்து வந்ததுன்னா ஒபனிடஸ். வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் லேண்ட் ரெவன்யூ கலெக்டட் டூரிங் வேதிக் ஏஜ்? 1/6. அதாவது வேத காலத்தில் வந்து எந்த ரேஷியோவில் வந்து வரி வந்து வசூலித்தாங்க அப்படின்னா 1/6, அதாவது 6/1. சரியா? இப்போ வந்து நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டிக் த அப்ராப்ரியேட் ஆன்சர். இதில் வந்து எது சரி, அசசன்ஸ் ரீசன், இதில் எது சரி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, த வேதிக் ஏஜ் இஸ் எவிடன்ஸ் பை குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்ஸ். அதாவது இது வேத காலத்து அறிவதற்கு நிறைய என்ன இருந்திருக்கு, சான்றுகள் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கோம். இதில் என்ன கொடுத்துருக்கு ரீசன்னா சுருதிஸ் வந்து கம்ப்ரைஸ்ட் ஆஃப் வேதாஸ், த பிரமாணாஸ், த ஆரியங்காஸ் அண்ட் த உபனிடஸ். அதாவது இதில் வந்து வேதங்கள், பிராமணங்கள், ஆரியங்கள், உபநிடம், இந்த மாதிரி தான் 4 வேதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து ஏ வந்து ஃபால்ஸு, பட் ஆர் வந்து ட்ரூ. இது வந்து தவறு, இது சரி. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். பெரிப்ளஸ் மெயின்டைன்ஸ் த ஸ்டீல் இம்போர்ட்டட் இன்டு ரோம் ஃப்ரம் பெனிசுலர் இந்தியன் வாஸ் சப்ஜெக்டட் டு டியூட்டி இன் த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. அதாவது இரும்பு வந்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வந்து இந்தியாவிலேருந்து வந்து இது வந்து ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி ஆக்கப்பட்டது என்றும், அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டிருக்குன்னு பெரிப்ளஸ் கூறியிருக்கார். பெரிப்ளஸ் வந்து சொல்லிதார். சரியா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். எவிடன்சஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹேஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி. அதில் வந்து என்ன அப்படின்னா இரும்பு வந்து உருக்குது, அதாவது ஸ்மெல்ட்டிங், உருக்குறதுக்கான சான்று வந்து எங்கே இருக்குது, பையம்பள்ளியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. எவிடன்ஸ், அதுக்கான எவிடன்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. அப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டுமே கரெக்ட், போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். சி வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம். The third one, which of the statement is not correct in the Vedic society? வேத காலத்தில் எது வந்து தவறு, இதில் வந்து எது தவறு அப்படின்னு கொடுத்துருக்கு. வேதகால சமூகத்தில் தவறானது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விடோ ஹுட் ரீமேரி, அதாவது விதவை வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம். சைல்டு மேரேஜ் வாஸ் இன் ப்ராக்டிஸ், குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்து வந்தது அப்படின்னு போட்டிருக்கு. தந்தையின், அதாவது ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் இன்ஹெரிட்டட் பை ஹிஸ் சன், அப்போ அது அப்பாவுடைய சொத்தை வந்து மகன் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டுருக்கு. அடுத்து சதி வாஸ் அன்னோன், அதாவது சதி உடன்கட்டை ஏறுதல் வந்து தெரியாதுன்னு போட்டிருக்கு. இப்போ இதில் 2 தான் தவறு நமக்கு. அதாவது சைல்டு மேரேஜ் வாஸ் இன் ப்ராக்டிஸ் இதில் வந்து கிடையாது. அப்போ இது வந்து தப்பு. 4th, which is the correct ascending order of the ரிக்வேதிக் சொசைட்டி? ரிக்வேதிக் சொசைட்டியில் எந்த ஏறு வரிசை சரியானது அப்படின்னா நமக்கு பி, குலா, கிராமம், விஷ், ஜனா, ராஷ்டிரா. இதை நீங்கள் பி, இதான் சரியானது. நெக்ஸ்ட்டு fill in the blanks. வேதிக் கல்ச்சர் வாஸ் டேஸ் இன் நேச்சர், கின்ஷிப்னா உறவுமுறை. இது வந்து இது வந்து எப்படி, அதாவது வேத காலம் வந்து எந்த இயல்பை கொண்டிருந்தா கின்ஷிப், அதாவது உறவுமுறை. டேஸ் வாஸ் ஏ டேக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த பீப்புள் இன் வேதிக் பீரியட். வேத காலத்தில் என்ன வகையான வரி வசூலிக்கப்பட்டதுன்னா பாலி. நெக்ஸ்ட்டு, டேஸ் சிஸ்டம் இஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தட். பழைய கால கற்பித்தல் முறை என்ன, கற்றல் முறை என்ன அப்படின்னா குருகுலம். ஆதிச்சநல்லூர் இஸ் டேஸ் டிஸ்ட்ரிக்ட். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்னா தூத்துக்குடி.
நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த ரோமன் artifacts found at various sites provide the evidence of Indo-Roman trade relations. இது வந்து என்ன அப்படின்னா, பல இடங்களில் வந்து இந்த வணிக அதாவது வியாபாரிகளுக்கான சான்று இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ட்ரூ. Second, a hero stone is a memorial stone raised in memorized the honorable death of a hero. அதாவது இது வந்து நடுகள், ஒரு வீர மரணம் அடைந்தவனுக்கு வைக்கக்கூடிய கல் வந்து நடுகள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது ட்ரூ. The army chef was called Gramini. இது வந்து ஃபால்ஸ். The black and red were pottery became the characteristics of the megalithic period. அதாவது இந்த கற்கால காலத்தில் வந்து சிவப்பு கற்பு மண்பாண்டங்கள் சிறப்பு வாய்ந்ததுன்னு போட்டிருக்கு. இப்போ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட், எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹேஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி. அந்த இரும்பு ஊருக்கு வந்து எங்கே இருக்குது? பையம்பள்ளி. அப்போ இது ட்ரூ. இப்போ இதெல்லாம் இது மட்டும் தான் ஃபால்ஸ். இது எல்லாமே ட்ரூ. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்கள், மேட்ச் ஃபாலோயிங் அப்படி கரெக்டாக தான் இருக்குது. கொடுமணல் பொருந்தல் கீழடி பொருந்தல் கொடுமணல் ஆழ்த்துணல் எல்லாமே நேராக இருக்குது. ஐவரி டேஸ் டிப் ஆஃப் ப்ளவுஸ் ஸ்பெண்டில்ஸ் ஓல்டு ஆர்னமெண்ட்ஸ். இதுதான் நமக்கு ரைட்டு. இதை அப்படி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு, ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நேம் த 4 வேதாஸ். 4 வேதங்கள் எங்கே என்ன அப்படின்னா 98 இருக்குது. பாருங்கள், 98 இந்த பாக்ஸில் இருக்கா ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்களும் 4 வேதாஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வாட் வேர் த அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட் பை வேதிக் பீப்புள். வேதிக் பீப்புள் என்னென்ன அனிமல்ஸை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கு. 101 இந்த இருக்கா வேதிக் பீரியடு. த ஆரியன்ஸ் டேம்டு எலிஃபென்ட்ஸ் apart from cow, goat, sheep and goats. இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டு நோ அபவுட் மெகலித்திக். 103 103 இந்த பாக்ஸில் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் தேட் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் டால்மென்ஸ். 105 இருக்குது. 105 டால்மென்ஸ் ஆர் மெட்டலிக் டம்ஸ். இதிலேருந்து இது வரைக்கும் சைட் வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து, வாட் ஆர் ஆன்ஸ். 105 இது வந்து என்னென்னா, ஆன்ஸ் அப்படின்னா முதுமக்கள் தாலி, இறந்தவங்களை வந்து வச்சு புதைக்கிது. இதுலேருந்து இது வரைக்கும் 105 இருக்குது. இது வரைக்கும் 5th கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். 6th கொஸ்டின், நேம் த காயின்ஸ் யூஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் டிரான்ஸ்டேஷன்ஸ் இன் வேதிக் பீரியட். வேத காலத்தில் எந்த வகையான நாணயங்கள் வியாபாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டன. 101 இருக்குது. 101 பாருங்கள். 101 நிஸ்கா, சத்மனா, கிருஷ்ணாலா இதுலேருந்து இது வரைக்கும். அது கோல்டு காயின்ஸு, சில்வர் காயின்ஸு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின், நேம் சம் மெகாலிட்டிக் மோனுமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. அதாவது இதில் வந்து என்னென்னா, அதாவது பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எதெல்லாம் அப்படின்னா 105 106 இருக்கு பாருங்கள். 105 உங்களுக்கு என்ன அப்படின்னா டால்மென்ஸ் ஆன்ஸ், அதாவது முதுமக்கள் தாலிகள். இது வந்து கருத்தரட்டைகள், அதாவது 2 கல்லை செங்குத்தை வச்சு குறுக்க ஒரு கல் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து 106 மென்ஹியர். அடுத்து வந்து என்னென்னா ஹீரோ ஸ்டோன்ஸ். மென்ஹியர் அப்படின்னா நினைவு கற்கள், ஹீரோ ஸ்டோன்ஸ்னால் நடுகற்கள். இந்த தலைப்பு மட்டும் எழுதுங்க. இதில்
டால்மென்ஸ் ஹன்ஸ். இது 4 மட்டும் இந்த கொஸ்டினுக்கு. அந்த கொஸ்டின் ஆன்சராக எழுதுங்க. அடுத்த ஆன்சர் த ஃபாலோயிங். Answer the following. First one, write briefly about the archaeological site at Kodumanal. 105. 105ல 105ல Kodumanal Ero district இருக்கா. இந்த பேராகிராஃப் ஃபுல் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த வேதிக் உமன் இன் ஏ பேராகிராஃப். வேதகால பெண்கள் பற்றி எழுதணும். 101ல ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மாடர்ன் சிஸ்டம். பாருங்கள், இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, குருகுல சிஸ்டத்துக்கும் மாடர்ன் சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. குருகுல சிஸ்டத்தில் எப்படின்னு பாருங்கள், இந்த குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் த சிஷ்யா ஸ்டேட் வித் த குரு. அதாவது சிஷியர்கள்னால் என்னென்னா, மாணவர்கள் வந்து குரு கூட இருப்பாங்க, ஸ்டே பண்ணியிருப்பாங்க இந்த குருகுல சிஸ்டத்தில். அடுத்து தே சர்வ் த குரு அண்ட் லேர்ன் தர் லெசன்ஸ். குருக்கு வந்து வேலை செய்வாங்க, ஏதாவது வேலை செஞ்சுட்டு செஞ்சாங்க, அவங்க பாடத்தை படிப்பாங்க. இது வந்து குருகுல சிஸ்டம். அடுத்து மாடர்ன் சிஸ்டம் பாருங்கள். இந்த மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் கம் ஃப்ரம் ஹோம்ஸ் ஆர் ஹாஸ்டல்ஸ். வீட்டிலேருந்து வருவாங்க, எல்லாம் ஹாஸ்டல்லேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. தே நீட் நாட் சர்வ் த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இதுதான் மாடர்ன் சிஸ்டம், இந்த குருகுல சிஸ்டம். சரியா? அடுத்து பாருங்கள், பிரைட் அண்ட் ஜாய், அதாவது பெருமை மற்றும் மகிழ்ச்சி. பாருங்கள், கீழடி வந்து என்ன அப்படின்னா, எவிடன்ஸ் ஆஃப் இண்டோ ரோமன் ரைடு, அதாவது வியாபாரத்துக்கானது. அடுத்து பள்ளையம்பள்ளி அப்படின்னா பாருங்கள், எவிடன்ஸ் ஆஃப் ஐரன் ஸ்மெல்டிங், அதாவது இரும்பு உருக்காலை. பொருந்தல் அப்படின்னா ரைஸ் வாஸ் பீப்புள்ஸ் ஸ்டேபிள் ஃபுட், இந்த மக்களுக்கான உணவு. கொடுமணல் அப்படின்னா என்னதுன்னா த்ரெட்டு ஹேண்டு கிளாத், அது நூல் துணிகள் நெய்தது, ஸ்பெண்டல் வெல். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து சென்டென்ஸ் மேக்கிங் பை யூஸிங் தீஸ் நியூ வேர்ட்ஸ் வந்து ஸ்ருதி 99ல் இருக்குது. நைன்டி எயிட்டில் இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. சுத்தி மீன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிடுங்க. அதாவது 98. கிராமின் வந்து 100ல் இருக்குது. 100ல் இருக்கா, இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிடுங்க. அடுத்த ராக் ஸ்டார்ஸும் இதில் இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து வந்து அயன் ஏஜ் 103ல் இருக்குது. இந்த இருக்கா, இதில் இது வரைக்கும் அயன் ஏஜ். அடுத்து 97ல் செமி நோடமெட்டிக் இதாக இருக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்து பேட்டர் பாருங்கள், the batter system was prevalent in the ரிக்வேதிக் பீரியட். இதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், கைபர்ஸ், ஸ்மிருதி, விசு, கானா, சமிதி, அக்னி, கோல்டு காயின், கோல்டு கன் வந்து பாருங்க சாத்மனா, அடுத்து அயனேஜி, அடுத்து டோல்மென்ஸ். நான் அந்த இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் 9 வரும். உங்களுடைய ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துருங்க, குறிச்சிருங்க. அடுத்த ஆன்சர் கேட்பாங்க. மென்ஷன் 2 இதிகாசம், ராமாயண மகாபாரதம். வெர்டிக்கல் படம்
vertical monolithic pillar planted in memory of dead is called menhir. And name the ancient town in Sivagangai district dating to Sangamage, Kiladi. Name any two ionized sites in Tamil Nadu, Alchanallur and Payyambally. What method of agriculture was practiced by early Aryans? Slash and burn. Name two large cities emerged during Vedic period, Ayodhya and Indraprastha. Okay student, next video sandikalam. Thank you.